எல்லாருக்கும் ஹாய், என்னோட பேர் இர்ஃபான். இந்த வீடியோவில் நம்ம சரத்குமாரோட 3D ஹெட் தான் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட ஃப்ரண்ட் போஸும் சைட் போஸும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம செல்ஃபி டு 3Dயில் போட்டு நம்ம ஒரு பேஸ் மாடலை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது லோட் ஆகிட்டு நமக்கு வந்து ஒரு பேஸ் மாடலை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு வந்து பேஸ் மாடல் வந்துருச்சு. இதில் லெஃப்ட் ரைட்டு வந்துட்டு டெக்ஸ்சர் இருக்காது, இது டிஃபால்ட் டெக்ஸ்சரு. அப்புறம் ஹேரும் இருக்காது. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பிளெண்டரில் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பிளெண்டருக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். தேவையில்லாதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த மாடலை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ 3D ஃபைலை நான் அப்படியே ட்ராக் பண்ணி பிளெண்டரில் போட்டுக்கிறேன். ஸோ டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணிடலாம். ஸோ இப்போ மாடல் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரிவர்ட் பண்ணணும். ஸோ மாடலில் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் மிரரில் போயிட்டு எக்ஸ் குளோபல் கொடுத்துருங்க. இப்போ மாடலை வந்து நம்ம ஷேடர் மாற்றணும். இதுக்கு வந்துட்டு ஷேடர்ட்டாக போயிருங்க. இதில் பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு எமிஷனை கனெக்ட் பண்ணணும். இப்போ 3D மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபி டு 3Dயில் பார்த்தா அதே மாடல் வந்து இங்கே வந்துடும். ஏன்னா அந்த இதுக்கு முன்னாடி வந்து பிளெண்டரில் இருக்கிற ஷேடோஸ் எல்லாம் அது மேலே விழுகிறனால அது கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு. இப்போ நம்ம அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அதனால் இப்போ கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லெஃப்ட் ரைட்டில் வந்து டெக்ஸ்சரை வந்துட்டு அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்துட்டு டெக்ஸ்சர் டேப் போயிருங்க. டெக்ஸ்சர் பெயிண்ட்டு டேபு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் இருக்கும். இதில் டாப்பில் வந்துட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ வந்து நார்மல் டெக்ஸ்சராக வந்துடும். இப்போ இந்த கடைசி ஆப்ஷன் போயிட்டு இதில் வந்துட்டு நியூ கொடுத்துட்டு சைடு போஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு இங்கே டெக்ஸ்சரை ஓப்பன் பண்ணி இதில் வந்து ஸ்டென்சிலில் மாற்றிடுங்க. இப்போ வந்து கரெக்டாக அந்த இமேஜையும் அந்த மாடலையும் ஒரே மாதிரி அலைன் பண்ணிவிட்டு அது மேலே பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு மூணையுமே பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நான் ஏன் சேவ் பண்ணுறேன்னா இதில் கொஞ்சம் கலர் கரெக்ஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் இந்த டெக்ஸ்சரை வந்து சேவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடலை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு கொஞ்சம் அந்த கலர் கரெக்ஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. கழுத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கலர்லாம் வந்து சில இடத்துல தப்பாக இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபோட்டோஷாப்பில் கரெக்ட் பண்ணணும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்.
ஸோ கலர் கரெக்ஷன் பண்ணியாச்சு. நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு வந்து பிளெண்டரில் போயிட்டு இந்த புது டெக்ஸ்சரை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு அந்த டெக்ஸ்சரை வந்துட்டு நம்ம மாற்றுவோம். ஸோ இதான் பழைய டெக்ஸ்சரு. நம்ம வந்து மெட்டீரியல்கிட்ட போயிட்டு இதில் பேஸ் கலரில் போயிட்டு புது டெக்ஸ்சர் அப்ளை பண்ணிடலாம். ஸோ கலர் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு புது டெக்ஸ்சர் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தில் இருக்கிற அந்த கலரு தப்பான கலர்லாம் போயிடுச்சு இப்போது. அடுத்து நம்ம வந்து ஹேர் வைக்கணும். ஹேர் வைக்கிறதுக்கு வந்து நம்ம ஹேரை வந்துட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எங்கெல்லாம் ஹேர் வேணுமோ அந்த வெர்டிசஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு செப்பரேட்டாக தனியாக இன்னொரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்துட்டு நைஃப் டூலை வச்சுட்டு அந்த ஹேர் லைன் ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டு அதை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நான் எடிட் மோட் போயிட்டு இங்கே நைஃப் டூல் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் எங்கெல்லாம் முடி வேணுமோ அந்த ஹேர் லைன் ஃபுல்லாக நான் கட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் அப்படியே அந்த முடி மேலே அப்படி கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப எட்ஜுக்கு வர வேணாம். முடிக்கு உள்ளே இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். வெளியே வந்துட்டிங்கன்னா முடி வந்துட்டு ஒரு மாதிரி அந்த நெத்தியில் வந்துட்டு நல்லா இருக்காது. அது வந்து அந்த ஒவ்வொரு முடி வந்துட்டு தனித்தனி நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக கொஞ்சம் டெக்ஸ்சரை விட்டுட்டு உள்ளே இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செப்பரேட் பண்ண இதுக்கு வந்துட்டு நம்ம ஹேர் வைக்கணும். ஹேர் பார்ட்டிகல்ஸ் போயிட்டு இங்கே ஹேரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேர் வந்துடும். நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சரத்குமாரோட ஹேர் மாதிரி இங்கே வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் வந்து நம்ம அதே மாதிரி பண்ணிட்டோம்.
ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி உங்களோட ஹெட்டை வந்து 3Dயில் பண்ணுறதுக்கு மைண்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட 3D ஹெட்டை வந்துட்டு பண்ணுறேன்.